வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் தினா. பிரவீன் பூர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து ஜஸ்டின் கதாயினில் வந்து நம்ம போட்டுட்டு வரோம். அந்த செகண்ட் லெஸ்ஸில் வந்து ஃபயர்னு ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். செகண்ட் லெஸ்ஸில் ஃபஸ்ட்டு டிப்னி போட்டிருக்கேன். நான் வந்து செகண்டு பார்க்குறோம். இந்த சரவணாந்திகளை நடத்திட்டு வரோம். பேஜ் நம்பர் வந்து 456. இப்போ செகண்டு பார்க்குறோம். சீத்தம்மாவுடைய கேரக்டர் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். இது ஃபுல்லாக அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக எழுதலாம். இதில் மொத்தம் வந்து இதுக்கு மார்க் வந்து 5 மார்க்கு. 4 கொடுத்து இனி 2 கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. சீத்தம்மா ஸ்ரீ ஜமத்கினி சர்மா தெலுங்குக்கு மகான் லேக்கக்குமே ஏக்குகை. இதில் வந்து ஸ்ரீ ஜமத்கினி சர்மா வந்து தெலுங்கில் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்தார். தோத்தா அவர் மைனா உன்கி லிக்கி ககானிகை. இவர் வந்து தோத்தா அவர் மைனா என்ற கதையை எழுதியிருக்கிறார். சீத்தம்மா இசி ககானிக்கா பாத்திரங்க. இதில் வந்து சீத்தம்மாவுடைய கேரக்டர் வந்து இந்த கதையில் வந்து நம்ம பார்க்கலாம். सीतम्मा के घर में जगन्नाथ नौकर हैं. ராமையா கே கர்மே. இப்போ ராமையா கர்மே அப்படின்னா ராமையா வீட்டில் வந்து ஜெகநாத் வந்து ஒரு வேலைக்காரராக இருக்கிறார். நௌக்கர் அப்படின்னா ஒரு சர்வெண்ட்டாக வந்து வேலை செய்கிறாரு. முதலாளி வந்து இந்த இடத்துல ராமையா வீட்டில் வந்து ஜெகநாத் வந்து வேலை செய்கிறார். மகர் ராமையா கே दिल में उसके पति ஆதார்க்கே பாவனாக. அப்போ வந்து ராமையாவோட மனதில் வந்து உஸ்கே பிரதி ஆதர்னால் வந்து ஜெகநாத்துக்கு வந்து அதிகமாக வந்து மரியாதை வந்து அவர் தருவாராம். அந்த முதலாளி வந்து இவருக்கு வந்து அதிகம் மரியாதை தருவார். ராமையா கி பத்தினி சீத்தம்மா கே தில் மே பி जगन्नाथ और उसकी पत्नी रामी के प्रति आधार की பாவனாக. இப்போ வந்து ராமையா வந்து ஜெகநாத்துக்கு மரியாதை தருவாங்க. அதே போல் வந்து அங்கே மனைவி வந்து ராமையாவோட மனைவி வந்து சீத்தம்மா வந்து ஜெகநாத்தோடைய மனைவி பெயர் வந்து ராமிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஆதார் அப்படின்னா மரியாதைன்னு அர்த்தம். அவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க ஜெகநாத்துக்கும் ராமிக்கும். सीतम्मा को ராமி பர் விசேஷ ஸ்னேக. அவங்க வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்டாக வந்து அன்பாக வந்து 2 பேர் வந்து ரொம்ப பழகிட்டு இருந்தாங்களாம், சீத்தம்மாவும் ராமியும். சீத்தம்மா ஸ்வியன் கர்ப்பவதி ஹோக்கர் பி ராமிக்கு பிரசவ கால்மி உஸ்கே சகேதா கர்த்திகை. இதில் சீத்தம்மா வந்து அந்த டைமில் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களும் வந்து கர்ப்பவதியாக இருந்தாங்களாம். யார்? ராமையாவோட மனைவி சீத்தம்மா, இந்த முதலாளி அம்மா வந்து அவங்களும் வந்து கர்ப்பவதியாக இருந்தாங்களாம். அப்போ ராமி வந்து கர்ப்பவதியாக இருந்தாங்களாம். ராமி யார்? ஜெகநாத்தோடைய மனைவி. அப்போ 2 பேருமே வந்து கர்ப்பமாக இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் வந்து சீத்தம்மா என்ன பண்ணாங்களோ உங்களுக்கு முடிஞ்சளவு வந்து ராமிக்கு வந்து சகாயத்தை அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அவங்க கர்ப்பமாக இருந்தாலும் அதை கூட பெருசாக நினைக்காம என்ன பண்ணுவாங்கன்னா ராமிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜப்பு ராமி ஏக்கு பச்சேக்கு ஜன்ம தேக்கர் ஜாத்திகை. உடனே ராமி வந்து குழந்தை பெற்று எடுத்தவொடனே யார்? ஜெகநாத்தோட மனைவி வந்து குழந்தை பெற்று எடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்க? திடீர் வந்து ஜாத்திகை உடனே இறந்துடுறாங்க. தப்பு அப்பொழுது சீத்தம்மா பச்சேசே கூனா கர்ணி லகு ஜாத்திகை. உடனே வந்து சீத்தம்மாவுக்கு வந்து கோவம் வருது. இந்த குழந்தை பெற்ற உடனே வந்து ராமி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை மேலே வந்து அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த குழந்தையினால தான் வந்து இவங்க இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சீத்தம்மா. உஷ்கா தில் பச்சேக்கு பிரதி கட்டோர்கோ ஜாத்தாக. உடனே அந்த குழந்தை மேலே வந்து அதிகமாக பச்சேக்கு பிரதி அப்படின்னா வந்து பிரதி கட்டோர்னால் அந்த குழந்தை மேலே வந்து அதிகமாக வந்து அவங்க கடினமாகவே இருந்தாங்களாம், ரொம்ப கோபமாகவே இருந்தாங்களாம் கொஞ்சம் நம்ம நாளாகவே. சீத்தம்மா நீ பிறந்து தான் வந்து உங்கள் அம்மாவை நீ இறந்துட்ட அப்படின்ற மாதிரி மனதில் நினச்சிட்டே இருந்தாங்களாம். ராமையா அக்கி மாதா உருத்தாப்தி. ராமையாவோட அம்மா வந்து ரொம்ப வந்து வயதானவங்களாக இருந்தாங்க. வகி ஜெகநாத்துக்கு பச்சேக்கா கயால் கர்த்திகை. அப்போ வந்து அவங்க வயதானவங்களாக இருந்தாங்க. யகி ஜெகநாத்தோடைய பச்சை அந்த குழந்தை வந்து அவங்க தான் வந்து நல்லபடியாக என்ன பண்ணாங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்களாம். பீச் பீச்சுனா இதற்கிடையில் வந்து சீத்தம்மா பி ஏகே பச்சைக்கு ஜன்ம ஜேத்திகை. இதற்கிடையில் வந்து சீத்தம்மாவும் கூட என்ன பண்ணாங்க? குழந்தை வந்து பெற்று எடுத்துட்டாங்களாம். ஜன்ம ஜேத்திகை வக்கு அப்புனி बच्चे का
कार्तिகை मगर ஆனால் जगन्नाथ के बेटे पर தரசனகி கார்த்திகை. ஆனால் வந்து ஜெகநாத்தோட குழந்தை வந்து அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்களாம். அந்த குழந்தை வந்து தான் அந்த நம்ம ராமி வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்களாம் சீத்தம்மா. ஜெகநாத் பத்தினி பத்தினி கேபினி துக்கிகை. உடனே ஜெகநாத் வந்து தன் மனைவி இல்லாமல் ரொம்ப வந்து துக்கினா ரொம்ப கவலையோடு இருந்தாராம். தன் மனைவி இறந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தாங்க. இஸ்லியே ஆகையால் சீத்தம்மா கோ உஷ்பர் கருணாகை மகர் வக்கு மாத்திரிகின் பச்சே பர் தயானகி கார்த்திகை. இருந்தாலும் வந்து அந்த குழந்தை மேலே வந்து சீத்தம்மா வந்து கொஞ்சம் கூட வந்து கருணையாக அந்த குழந்தை மேலே வந்து காட்டில் கருணையே வரலையாம். தயானா கருணைன்னு அர்த்தம். தயானகி கார்த்திகை. கொஞ்சம் கூட அந்த குழந்தை பாவம் அப்படின்ற கூட அவங்க அந்த நினப்பு வந்து சீத்தம்மாவுக்கு வந்து வரல. தோத்தா ஏக்கு பச்சிடேக்கோ ஜன்ம தேத்திகை. ஒரு முறை வந்து தோத்தா வந்து ஒரு வந்து கன்றுக்குட்டி வந்து அதுவும் வந்து ஈண்டெடுக்குது. கண்ணுக்குட்டி வந்து போடுது. அப்பொழுது வகு மைனா கே பச்சேக்கா பி அப்புனா தூத்து பித்தாளிகை. உடனே வந்து அந்த தோத்தா என்ன பண்ணுது, அது கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த மைனா வந்து இறந்துருச்சுல கண்ணுக்குட்டி போட்டுட்டு. உடனே அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து இந்த தோத்தா வந்து பால் கொடுக்குது. இந்த தூத்துனா பாலுன்னு அர்த்தம். அது வந்து அப்புனா தூத்து தன்னிட்டு இருந்த பாலை வந்து அது குடின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுக்குது அந்த கண்ணுக்குட்டிக்கு. யக்கு தேக்குக்கர் சீத்தம்மா கா தில் பதல் ஜாத்தாக. அதை வந்து சீத்தம்மா வந்து பார்க்குறா. தேக்குக்கர் இந்த மாதிரி வந்து தோத்தா வந்து கண்ணுக்குட்டி போட்ட உடனே தன் குட்டிக்கும் பால் கொடுத்துட்டு மைனாவோட குட்டிக்கும் பால் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீத்தம்மா அதை பார்த்துட்டு மனதில் வந்து அப்போ தான் வந்து பதல் ஜாத்தாக. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம பண்ணது வந்து நம்ம தவறாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமி வந்து குழந்தை ஈண்டு எடுத்தோன்னா அந்த குழந்தை நம்ம எதுவுமே என்ன அதுன்னு கூட நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து தவறை வந்து உணர்றா சீத்தம்மா. மூக்கு பசுமே இத்தனா கருங்காகை சீத்தம்மா தோ மாணவிகை. இந்த வந்து பூக்கு பசு. இந்த அனிமல்ஸு கூட இந்த மாதிரி ஐந்தறிவு இல்லை. அந்த அனிமல்ஸு கூட இந்த அளவுக்கு ஒரு பாசமாக ஒரு பற்றோடு இருக்குது. ஆனால் வந்து நம்ம சீத்தம்மா நினைக்கிறாம வந்து நம்ம மனிதனாக இருக்கோம். மாணவி அப்படின்னா வந்து மனிதன் அர்த்தம். நம்ம ஆறறிவு இல்லை ஒரு மனித பிரிவாக இருந்து இந்த மாதிரி நம்ம இப்படி தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சீத்தம்மா வந்து தன்னுடைய தவறை வந்து உணர்றா. வகு ஜெகநாத்துக்கு பச்சேக்கோ பி அப்புனா தூத்து பிளாத்தி லகத்திகை. உடனே என்ன பண்ணுறா, அப்போ தான் வந்து ஜெகநாத்தோட தான் குழந்தைக்கும் பால் கொடுத்துட்டு ஜெகநாத்தோட குழந்தைக்கு என்ன பண்ணுறா, தன்னுடைய வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. யார்? சீத்தம்மா. யக்கு தேக்குக்க ஜெகநாத்து ககத்தாக. அப்போ தான் ஜெகநாத் வந்து சொல்கிறான் என்னவென்றால் சீத்தம்மா தும் மேரி பி மாங்குகை. உண்மையிலே வந்து சீத்தம்மா வந்து ஒரு என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அம்மாமா அப்படின்ட்டு அவர் மாங்கினா அம்மா தன் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வாக சொல்கிறாரு. ஸ்திரீ ஹால்மே மாங்கிகி ஹோத்திகை. ஸ்திரீ அப்படின்னா வந்து பெண்கள் அர்த்தம். அதனால தான் பெண்களை வந்து உயர்வாக வந்து அம்மான்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். உஸ்கா தில் மம்தா அவர் வாத்தசல்ய கா கஜானாகை. அப்போ வந்து உஸ்கா தில். அதனால தான் தில்லாம் வந்து பெண்கள் மனதில் வந்து மம்தா அப்படின்னா வந்து ஒரு உயர்வாக ஒரு மேதையாக நினைக்கிறோம். அப்படி அம்மான்னு சொல்கிறேன். அம்மாவுக்கு மேலே வந்து அவங்க உயர்வாக நம்ம நினைக்கிறோம் பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாத்தஸ்வயக்கா கஜானா அப்படின்னு சொன்னால் ஒரு களஞ்சியம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கஜானா அப்படின்னா அந்த களஞ்சியம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு பானையாட்டம் இருக்கும். அதில் வந்து சிறுதானியங்கள்லாம் அதில் வந்து சேமித்து வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பெண்களுக்கு வந்து ஒரு களஞ்சியமாக இந்த இடத்துல சொல்லலாம். வகு பச்சே கேலியே அப்புனா ஸ்வார்த்த தியாக தேத்திங்க. அதனால தான் பெண்களுக்கு வந்து ஒரு தியாக மனப்பான்மை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறது. உஸ்கி கருணாகர்
துக்கிக்கு தேனேக்கு எளியே ஹே. அதனால் பெண்களுக்கு வந்து ஒரு கவலையும் கருணா அப்படின்னா வந்து இரக்கம்னு அர்த்தம். ஒரு கருணை உள்ளமும் கொடுத்துருக்காங்க. ஒரு வருத்தப்படுற அளவுக்கு வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து இறக்கப்படுற அளவுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க இறக்கம் இருக்கிறதுனால தான் தன்னோட குழந்தைக்கு வந்து பால் கொடுத்தாங்க அப்படின்றத இவ்வளோ தூரம் வந்து உயர்வாக வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராரு ஜெகநாத். இஸ்மி வக்கு அப்புனி பிராயே கா பேட்டினகி மான்தி சீத்தம்மா ஐசாகி மாங்கே. சீத்தம்மா உண்மையிலேயே எனக்கு வந்து உண்மையான ஒரு தாயாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வாக சொல்கிறேன். எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த டிப்பினி. நன்றி, தன்யவாத்.